கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த 2024 வருஷத்துல 9 மாதங்களையும் கர்த்தர் பாதுகாத்தார். இது 10வது மாதம், முதல் தேதி. விசேஷமாக நம்முடைய தேவக்கரத்தின் ஊழியத்தினுடைய 19ஆம் ஆண்டு விழா. இவர்களெல்லாம் வைத்து, ஆண்டவரே நீர் எங்களோடு என்ன பேச போகிறீர், இந்த காணொளியை காண்கிற இவர்களோடும் என்ன பேச போகிறீர் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அது யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் மோசேவுக்கு சொன்னபடியே உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த 2024 வருஷத்துல 10வது மாதத்துல விசேஷமாய் தேவக்கரத்தின் ஊழியத்தினுடைய 19 வருஷங்கள் முடிந்து 20வது வருஷத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஆம் பிரியமானவர்களே, யோசுவாவுக்கு எப்படி தேசத்தை வாக்களித்து கொடுத்தாரோ அதுபோல தேவன் நமக்கு நீங்கள் இதுவரைக்கும் சந்திக்காத, இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதங்களை, இதுவரைக்கும் நீங்கள் சுதந்திரிக்காத ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி இந்த 10வது மாதத்திலே தேவன் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். சில விஷயங்களை வாசிக்கும் பொழுது எப்படி யோசுவா தேசத்தை சுதந்திரித்தான் என்று வாசிக்கும் போது அவன் ஒரு 5 காரியத்தை செய்தான். முதலாவது, அவன் தேவனால் அறிவிக்கப்பட்ட முன் வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து தேவ சமூகத்தில் அவன் ஜனங்களையும் நினைவு கூற வைத்தான், தானும் நினைவு கூர்ந்தான். உங்களுக்கு தேவன் என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அதையெல்லாம் நினைத்து நினைத்து அதிகமாய் ஸ்தோத்தரிக்க, அதை பற்றி ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்ய இது சரியான தருணம், சரியான நேரம். ஆகவே உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை, முன் அறிவிக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் துதியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தேசத்தை சுதந்திரிக்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, அவன் எந்தெந்த தோல்விகள் எல்லாம் சந்தித்தாரோ அந்த தோல்விகளிலெல்லாம் ஒரு சுய மதிப்பீடு செய்தார். உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்கள் தோற்று போன காரியங்களை, இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில செய்த கெட்ட கிரியைகளை நீங்கள் உங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும். மதிப்பீடு செய்யும் பொழுது நிச்சயமாக தேசத்தை சுதந்திரிப்பீர்கள். அது மாத்திரமல்ல, யோசுவாவினுடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம், அதிகாலையில் தேவ சமூகத்திலே அதிகமாக வேதத்தை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் தேவனோடு நேரத்தை செலவு பண்ணுவதிலும் அவன் அதிகமாக இருந்தான். ஆகவே இந்த 10வது மாதத்திலே நீங்கள் அதிகாலையிலே அதிகமாய் தேவ சமூகத்திலே காத்திருக்கும்படி நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். நீங்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள். அது மாத்திரமல்ல, 4வதாக, எப்பொழுதெல்லாம் அற்புதம் நடைபெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை தன்னுடைய பின்வரும் சந்ததிகளுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அதை அறிவித்து தேவனுடைய சமூகத்துல அவன் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் சாட்சியாக அறிவிக்கிறான். நீங்கள் அப்படி செய்ய வேண்டும். நீங்கள் தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் மற்றவர்களுக்கும் சாட்சியாக நீங்கள் அறிவிக்கும் பொழுது உங்கள் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அது மாத்திரமல்ல, 5வதாக, எப்பொழுதெல்லாம் தோல்வி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்திலே அவன் தற்பரிசோதனை செய்தான். யோசுவாவின் வாழ்க்கையிலே தற்பரிசோதனை அவன் வாழ்க்கையிலே தேசத்தை சுதந்திரிக்க வைத்தது. ஆம் பிரியமானவர்களே, இந்த 5 காரியங்களின் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மோசேக்கு சொன்னபடியே, உங்கள் பிதாக்களுக்கு சொன்னபடியே நீங்கள் காலடியை மிதிக்கிற எவ்விடத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார்.